வாழ்க்கையில வரக்கூடிய அவமானங்களை வெற்றி கொள்வது எப்படி? இவளா ஒரு மனுஷனா அப்படின்னு பேசக்கூடிய உலகம், இவளா ஒரு புருஷனா, இவளா ஒரு ஆம்பளையா அப்படின்னு கேவலமாக நினைக்கக்கூடிய மனைவி, ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி ஒரு அப்பான்னு ஏக்கத்தோடு நினைக்கக்கூடிய குழந்தைகள், இந்த மாதிரி ஒருத்த குழந்தையா பிள்ளையா பிறந்திருக்கிறான்னு நினைக்கக்கூடிய பெற்றோர், இவளா ஒரு சகோதரனா, இவளா ஒரு நண்பனா, இவளா ஒரு உறவா அப்படின்னு மத்தவங்க நினைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுடைய மனசை கசக்கி புளியுதா, உங்களுடைய இதயம் உடைஞ்சு நொறுங்குதா? அந்த மாதிரி நேரத்துல நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன சிந்தனைய உங்களுடைய டைரியிலையும் உங்களுடைய மனசுலயும் தெளிவா குறிச்சிங்க. தேவைப்படும் போதெல்லாம் நினைச்சு பாருங்க, தேவைப்படும் போதெல்லாம் புரட்டி பாருங்க. மனுஷனா இவன் தாயா மனுஷன், வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணும்னு பேசக்கூடிய உலகம், என்னுடைய கணவர் தான் என்னுடைய உலகம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனைவி, எங்க அப்பா போல யாராவது உண்டான்னு பெருமையா நினைக்கக்கூடிய குழந்தைகள், இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெத்தெடுக்கிறதுக்கு என்ன தவம் செஞ்சேன்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள், இவன் தான் என் உறவு, இவன் தான் என் உடன்பிறப்பு, இவன் தான் என் நண்பன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு நினைங்க. அவமானங்கள் வரும்போது வார்த்தையில் அதுக்கு பதில் சொல்லாதீங்க, வாழ்ந்து காட்டுங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. வாழ்க்கையில வரக்கூடிய அவமானங்களை வெற்றி கொள்வது எப்படி? இவளா ஒரு மனுஷனா அப்படின்னு பேசக்கூடிய உலகம், இவளா ஒரு புருஷனா, இவளா ஒரு ஆம்பளையா அப்படின்னு கேவலமாக நினைக்கக்கூடிய மனைவி, ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி ஒரு அப்பான்னு ஏக்கத்தோடு நினைக்கக்கூடிய குழந்தைகள், இந்த மாதிரி ஒருத்த குழந்தையா பிள்ளையா பிறந்திருக்கிறான்னு நினைக்கக்கூடிய பெற்றோர், இவளா ஒரு சகோதரனா, இவளா ஒரு நண்பனா, இவளா ஒரு உறவா அப்படின்னு மற்றவங்க நினைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுடைய மனசை கசக்கி புளியுதா, உங்களுடைய இதயம் உடைஞ்சு நொறுங்குதா? அந்த மாதிரி நேரத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன சிந்தனையை உங்களுடைய டைரியிலையும் உங்களுடைய மனசுலையும் தெளிவாக குறிச்சிங்க. தேவைப்படும் போதெல்லாம் நினைச்சு பாருங்க, தேவைப்படும் போதெல்லாம் புரட்டி பாருங்க. மனுஷனா இவன் தாயா மனுஷன், வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணும்னு பேசக்கூடிய உலகம், என்னுடைய கணவர் தான் என்னுடைய உலகம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனைவி, எங்க அப்பா போல யாராவது உண்டான்னு பெருமையா நினைக்கக்கூடிய குழந்தைகள், இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெத்தெடுக்கிறதுக்கு என்ன தவம் செஞ்சேன்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள், இவன் தான் என் உறவு, இவன் தான் என் உடன்பிறப்பு, இவன் தான் என் நண்பன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு நினைங்க. அவமானங்கள் வரும்போது வார்த்தையில் அதுக்கு பதில் சொல்லாதீங்க, வாழ்ந்து காட்டுங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க.